அந்த மாரி வந்து காலையில நம்ம இந்த உலகத்தில வெற்றியாளர்கள்னு எடுத்த பார்த்தோம்னா, 96% வெற்றியாளர்கள் எல்லாருமே காலையில எந்திரிச்சவங்களா இருப்பாங்க. காலையில எந்திரிச்சவங்கள வெற்றி பெற்றாங்கன்னு தெரியாது. ஆனா வெற்றியாளர்கள்லாம் காலையில எந்திரிச்சிருப்பாங்க. ஏன்னா, இந்த காலையில எந்திரிக்கிறதுன்றது என்னன்னா, அதாவது இந்த 4 டூ 6 இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்கல்ல. அப்பதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுறப்ப, இந்த பிரபஞ்சத்த பார்த்து எது கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் நமக்கு குடுக்க ரெடியா இருக்கும். அப்ப நம்ம என்ன கேட்க போறோம்? அப்ப எத கேட்க போறோம்? எப்படி கேட்க போறோம்? அப்படின்றதுல தான் பெர்சன் டூ பெர்சன் மாறுபடும். ஸோ அப்போ வந்து காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ இப்ப என்னன்னா, இப்ப நம்ம ஒர்க் பண்றோம். நம்ம ரெகுலர் ஒர்க் ஹவர்ஸோட எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம எனர்ஜி எக்ஸ்ட்ரா வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஆனா, இங்க வந்து என்னன்னா, எனர்ஜி நமக்கு நெறைய ஜெனரேட் ஆகக்கூடிய டைம். அப்ப நம்ப இந்த மார்னிங் எந்திரிக்கிறதுலருந்து நம்மளுடைய சக்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து காலையில எவ்வளோ சீக்கிரமா எந்திரிக்கிறோம்? எந்திரிக்கிறது எதுக்காக எந்திரிக்கிறோம்? எந்திரிச்சு நான் மொபைல்ல ஷார்ட்ஸ் பார்ப்பேன் அப்படின்னா, அது வந்து பிளெண்டர். அது தூங்குறது பெஸ்ட்டு. ஆனா அதே சமயத்தில அ அ சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டே இருக்கிறேன். காலைல எந்திரிச்ச உடனே, எடுத்த உடனே மொபைல் ஆன் பண்ணி அத பார்க்குறேன் அப்படின்னா, அந்த நாள்ல டோட்டலா வந்து அந்த நாள் நம்மள்ட்ட இருக்காது. வேற யார்ட்டயோ இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டு முதல் விதை வந்து வேற யாரோ போட்ட மாரி இருக்கும். அப்ப காலைல எந்திரிச்சு நமக்காக என்ன செய்ய போறோம்? இப்ப நம்ம எந்த துறையில இருந்தாலும் சரி, ஒரு பர்சனல் லைஃபா இருக்கட்டும், நம்ப மாற்றணும் அப்டின்னா, அதுக்கு அந்த காலையில எந்திரிக்கிறப்ப சப்கான்ஷியஸ் மைண்டா இருக்கட்டும், இந்த அ பிரபஞ்சத்த பார்த்து என்ன கேட்க போறோம் அப்டின்றதுலாம் இருக்கு. 2வது பிராக்டிஸ் கிராட்டிட்யூட் அண்ட் ஜர்னல். ஸோ இங்க வந்து நன்றி உணர்வு அப்டின்றது நம்ம ரத்தத்துல கலந்த ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய திருக்குறள் "நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு" சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நம்மளுடைய நம்மளுடைய இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் நன்றி உணர்வுன்றது கண்டிப்பா இருக்கணும். அது எல்லா விஷயத்துக்குமே இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, அதே மாரி ஜர்னலிங் அப்படின்றது. யாரெல்லாம் ஜர்னலிங் எழுதுறாங்களோ, கண்டிப்பா அவங்க பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ப்ரூவன். ஏன்னு கேட்டோம்னா வந்து, நம்ம கையில எழுதுறப்ப அது மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் மெமரியில வந்து, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நேத்து என்ன நான் செஞ்சேன் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து அந்த ஜர்னலிங்ன்னு ஒண்ணு எழுதுறப்ப என்ன ஆகும்னா வந்து, நம்மள பத்தி எழுதப் போறோம். நம்ம நமக்காக எழுதப் போறோம். நம்மள்ட்ட என்ன மாற்றத்த கொண்டு வரப் போறோம். இல்ல என்ன மாறியிருக்கோம், என்ன மாறணும், எந்த இலக்கு, அதே மாரி வந்து இந்த இலக்க நோக்கி போயிட்டு இருக்கோமா, இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த ஜர்னலிங் சொல்லிரும். ஸோ அப்ப இந்த ஜர்னலிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத செஞ்சோம் அப்படின்னா, அதுவும் பேப்பர்ல கையில எழுதணும் அப்படின்னா, அதுக்கு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ரைட்டா? ஸோ அப்ப வந்து என்னன்னா, இப்ப இங்க நெறைய பேர் வந்து ஒரு மீட்டிங்ல 1 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு மெயில் அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்பவே மாட்டாங்க. கார்ப்பரேட்லாம் சரி. அந்த மெயில் அனுப்புறதுக்கு அவங்க நெறைய காசு யூஸ் பண்ணணும். காசு அந்த மெயில் அனுப்புவாங்க. என்ன காரணம்னா, மெயில்ன்றது ஆத்தென்டிகேஷன். அத வந்து ஒரு எழுத்துப்பூர்வமா குடுக்குறதுன்றதுக்கு அவ்ளோ ஒரு வேல்யூ. இப்ப நமக்கு வந்து WhatsApp சேட் இத கூட வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு எவிடன்ஸா கன்சிடர் பண்ணலான்னு சொல்றாங்க. அப்போ வந்து எழுத்துக்கு அவ்ளோ மரியாதை இருக்கு. ஸோ அப்ப வந்து நம்ம எழுதுறது நமக்காக எழுதுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத கண்டிப்பா எழுதணும்னு சொல்றாங்க. அடுத்தது எக்சர்சைஸ், மெடிடேட். ஸோ உடலை உறுதி செய். மனதை வந்து சிறப்பா இருக்கணும். அப்படின்றப்ப வந்து மனநலம், உடல்நலம் 2மே சீரும் சிறப்புமா இருந்தா மட்டும் தான் இந்த சமுதாயத்தில நம்ப வெற்றி அ வெற்றின்றதா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையை நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த மனநிலை மற்றும் உடல்நிலை. அப்போ வந்து ரொம்பலாம் செய்ய வேணாம். டெய்லி ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மெடிடேட் பண்ணா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து பிகினர்ஸ் சொல்றேன். இப்ப நெறைய பேர் இங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, யாரெல்லாம் மனச ஒருநிலைப்படுத்துனாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்களா இருந்திருக்காங்க. எந்த துறையில, எந்த தொழில் எது செஞ்சாலுமே சரி, இந்த ம மன ஒருங்கிணைப்பு, ஒருமித்த நம்மளுடைய கவன குவிப்பு அப்படின்னு சொல்றோம்ல. இது எப்ப வரும்னா, அந்த நம்மளுடைய எக்ஸர்சைஸ் மட்டும் தான் வரும். அதே மாரி மெடிடேட் பண்றது இருக்கும். இதே விவேகானந்தர் சொல்லுவாங்க, "நீ வந்து 1 மணி நேரம் சாமி கும்பிடுறது சரி, 1 மணி நேரம் ஃபுட்பால் விளையாடுறது ரொம்ப நல்ல எஃபெக்ட் குடுக்கும்ன்றாங்க." அந்த 1 மணி நேரம் இந்த கிரவுண்ட்ல நின்னோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அந்த மேட்ச் முடியிற வரைக்கும் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அந்த பால்ல, அந்த கிரவுண்ட்ல, அந்த மேட்ச் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுவே ஒன் ஆஃப் த மெடிடேஷன் தான். ஸோ அப்போ வந்து ஏன் காலையில வந்து விளையாடணும்? காலையில ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் பண்ணணும். இல்ல எக்சர்சைஸ் எனக்கு மெடிடேட்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வாக்கிங்னாச்சும் மொபைல் இல்லாம தனியா கைய கால வச்சு நடந்தா போதும். ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பா நம்ம இத ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லாருக்கும். அடுத்தது நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட். இப்ப வந்து என்னன்னா, நம்ம உலகம் சுத்தி வர நெறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனா பாசிட்டிவிட்டி நம்ம மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஆனா நம்மளுடைய இப்ப நம்ம நற்புறல் மாரி நல்ல அமைப்புகள், நல்ல இது எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணுன்றது அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு 950வது நாள்.
950ன்றது 1000க்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது. அப்ப இது வந்து எத்தன நாள் வந்து காலையில எந்திரிச்சு எத்தன பயணத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஒருங்கிணைப்பாளரா இருக்கட்டும், இல்லாட்டினா நம்மளுடைய ஃபவுண்டரா இருக்கட்டும், இதுக்காக கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்ப அந்த பாசிட்டிவ் மைண்ட்ஸ வந்து மக்கள்ட்ட விதைக்கிறப்ப, நம்ம மனதுல விதைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அதோட அறுவடை ரொம்ப சிறப்பா இருக்கும். "தினை விதைத்தவன் தினை விதைப்பான். அ வினை விதைத்தவன் வினை விதைப்பார்ன்னு" சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம எத விதைச்சோமோ அதான் அறுவடை ஆகப்போகுது. அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் கல்டிவேஷன் இருக்கணும். அதாவது நல்ல எண்ணங்கள நம்ம வந்து விதைக்கிறது அப்படின்றது நம்மளுடைய வெற்றிக்கு மிக முக்கியமானதா இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது நம்ம அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட நம்ம கண்டிப்பா இருக்கணும். காலையில இந்த மைண்ட் செட் அப்படின்றது நம்ம உலகத்துல இந்த மனிதன் வந்து மனிதனையே விலங்கையும் மாத்துறதே இந்த மைண்ட் செட் மட்டும்தான். இப்ப ஒரு யானை நினைச்சுச்சு அப்படின்னா ஒரு காட்டையே அழிச்சிட முடியும். ஆனா இந்த காட்டுல இருக்க ஒரே ஒரு குச்சிய எடுத்து பாகனோட பையனோ வந்து யானைய வந்து உட்காருனா உட்கார சொல்லுது. நிக்கிறா நிக்க சொல்லுது. ஆசீர்வாதம் பண்ண சொன்னா ஆசீர்வாதம் பண்ணுது. நீ காசு வாங்குன்னு சொன்னா காசு வாங்குது. அப்ப இந்த யானைக்கும், இந்த மனிதனுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த மைண்ட் செட் மட்டும் தான். அந்த மைண்ட் செட் தான் அவங்கள டோட்டலாவே மாத்துறது. அத நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து என்னன்னா, ஒரு விஷயத்த உருவாக்குறது. இது நெறைய விஷயம் இருக்குது. ஆனா இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம நல்ல எண்ணங்கள், அன்பு இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள நம்ம பண்றப்ப, நம்ம கிடைக்கிறது கண்டிப்பா நல்லது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கல்டிவேட்டிங் பாசிட்டிவ் மைண்ட் செட். அடுத்தது எம்ப்ரேசிங் ஹெல்த் அ அண்ட் லிவிங் ஹேபிட். ஸோ எப்பயுமே வந்து அ இப்ப அ நம்மளுடைய ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்றப்ப என்னன்னா, திருக்குறள்ல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து, அ அதாவது மருந்தினையாக்கம். ஃபர்ஸ்ட்டு குறள்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, "நீ சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அடுத்த அடுத்த வேலைய சாப்பிடணும்னு" சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடல் எதெல்லாம் ஏத்துக்குமோ, அத உடலா படிக்கணுன்றது. உடல் எதை ஏத்துக்குமோ அத மட்டும் தான் சாப்பிடணும். எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா உடலுக்கு அது கேடு. ஸோ, அப்ப நம்ப என்ன ஒரு அ என்ன விதமான உணவ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ப கரெக்ட்டா தண்ணி குடிக்கிறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சில சில பேர்லாம் வந்து தண்ணி குடிக்கவே மறந்துருவாங்க. உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப தண்ணி குடிக்கணும். ஆனா தண்ணி குடிக்கணுன்றது கண்டிப்பா முக்கியம். அப்ப வந்து நம்மள உடம்ப பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. எது வருதோ வரலையோ கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறது இந்த உடம்பு மட்டும் தான். ஸோ அந்த உடம்ப நம்ம நல்லா பாத்துட்டா, அந்த உடம்பு நம்ம நல்லா பாத்துக்கும். ஸோ அப்பதான் வந்து அது சில சிம்ப்டம்ஸ்லாம் காமிக்கும். "நீ ரொம்ப நேரம் என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துற" அப்படின்ற மாரி சில சிம்ப்டம்ஸ்லாம் காமிக்கும். அத சரியா புரிஞ்சு, அத சரியா பாதுகாத்தோம் அப்படின்னா, ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி ஏற்கனவே சொன்ன மாரி நம்மளுடைய பிசிக்கல் எக்சர்சைஸ் கண்டிப்பா பண்ணணும். அதாவது இப்ப நமக்கு வந்து மார்னிங் வாக்கிங் இல்ல ஜிம் இந்த போணும். அடுத்தது ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப சில பேர் வந்து இந்த காயகல்பம் இல்லைன்னா இந்த மாரி வேதாத்திரி மகரிஷி இந்த மாரி பண்ணி அதுக்குன்னு சில எக்சர்சைஸ் பண்ணி அவங்க வந்து 5 மணி நேரம் தூங்குனா போதும் எனக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த தூக்கம்ன்றது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நெறைய வல்லுநர்கள் சொல்றது என்னன்னா, பயோ கிளாக் சொல்றது என்னன்னா வந்து அட்லீஸ்ட் நைட் 11 மணிலேருந்து காலையில 3 மணி நேரம் தூங்கிரு. இந்த 4 மணி நேரம் கண்டிப்பா தூங்கிரு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பணி நிமித்தமா தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனாலுமே கூட வந்து நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கவங்க அத சரியா பயன்படுத்திக்கணும். சும்மா தேவையில்லாம நைட் ஒரு ஏதோ ரொம்ப நேரம் பார்க்குறேன். டிஜிட்டல் அடிக்ஷன் ரொம்ப நேரம் உட்காந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறேன். தேவையே இல்லாம வெட்டியா நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி இல்லாம அந்த நேரத்தில கண்டிப்பா தூங்கிரணும். அதே இது காலைல எந்திரிச்சுக்கலாம். இப்ப எனக்கே இது நடந்தது தான். எனக்கு முதல்ல ஒரு வாட்டி ஒரு டாக்டர மீட் பண்றப்ப சொன்னாரு. "நீ எத்தன மணிக்கு தூங்குவ?" அப்டின்னாரு. நான் பெருமையா 3 மணிக்கு தூங்குவேன் அப்டின்னேன். "எத்தன மணிக்கு எந்திரிப்ப?" அப்டின்னாரு. "காலைல 9க்கு எந்திரிப்பேன்." "ஒண்ணுமே செய்யாத. நீ அதே தூங்கு, அதே எல்லாமே செய். ஆனா ஒரு 3 மணி நேரத்த முன்னாடி தூங்கிரு" அப்டின்னாரு. "இப்ப 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கிரு. காலைல சீக்கிரம் கூட எந்திரிச்சுக்கோ" அப்டின்னாரு. ஸோ இது வந்து எனக்கு ஐ ஓப்பனிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வந்து, நைட்டு 11 மணிக்கு தூங்கிட்டு காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப அது வந்து நல்ல மாற்றத்த குடுக்குது. அப்ப அந்த இது வந்து எனக்கு நடந்த விஷயம். இதே மாரி எல்லாருமே செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது தான். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் அது ரொம்ப 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 முக்கியமா இருக்கும். அடுத்தது டைம் மேனேஜ்மென்ட். இங்க எல்லாருக்குமே தெரியும் டைம் மேனேஜ்மென்ட் பத்தி. பட் இருந்தாலுமே வந்து சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு அ சில நுணுக்கங்கள் அப்படின்றத சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து என்னன்னா, அ இப்ப நமக்கு வந்து எல்லாருக்குமே அதே 24 மணி நேரம் தான். ஆனா, அந்த 24 மணி நேரத்த எப்படி யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ, அவங்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையறாங்க. ஸோ நமக்கு பிரியாரிடைஸ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்மார்ட் கோல்ஸ். ஸோ நம்ம இலக்குன்றது ஒண்ணு இருக்கும்.
அந்த இலக்கு வந்து அ ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டெய்னபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட். ஸோ இத மாரி நம்ம கையால கோல்ஸ் எழுதி வச்சு, டெய்லி அந்த கோல் பார்க்கணும். இன்னைக்கு செய்யக்கூடிய எந்தெந்த செயல்கள்லாம் அந்த கோல அச்சீவ் பண்ண போதோ, அதுக்கான செயல்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம செய்யணும். இப்ப நமக்கு ஒரு நாளைக்கு 10 வேலை இருந்தாலும், 10 வேலையில எது வந்து நமக்கு அ ரொம்ப ரொம்ப அதிகமா வேல்யூ குடுக்குது. ஸோ பரேட்டோ பிரின்சிபல்ன்னு சொல்லுவாங்கல்ல. பரேட்டோ பிரின்சிபல் பொறுத்தளவுக்கு வந்து 80, 20 ரூல் சொல்லுவாங்க. இங்க 20% ஆஃப் த எஃபோர்ட்ஸ் வந்து 80% ஆஃப் ரிசல்ட்ட குடுத்துரும். அப்ப இந்த ப்ரியாரிடைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டாப் 3 ப்ரையாரிடைஸ் பண்ணி, அது வந்து நமக்கும் வேல்யூ குடுக்கணும். நம்ம ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷனுக்கும் வேல்யூ குடுக்கணும். அப்படின்றப்ப வந்து அது எதா வேல்யூ குடுக்குது அப்படின்றது. ஆ இப்ப இந்த பரேட்டோ பிரின்சிபல் எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ வந்து ஃபேமிலில, ரிலேஷன்ஷிப்ல, பெர்சனல் லைஃப்ல, ப்ரொஃபஷனல் லைஃப்ல எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். அப்ப நம்மளுடைய நேரம் எதுக்கான நேரம்? யாருக்கான நேரம்? இது நமக்கான நேரமா? இல்ல நம்ம நேரத்த வேற யாராவது வந்து இது நம்ம கனவுக்காக வருமா? இல்ல இன்னொருத்தவங்க கனவுக்காக வருமா? அப்படின்றத ப்ராப்பரா ப்ரியாரிடைஸ் பண்ணி, இப்ப நம்ம ஒர்க்கே இருக்கு. அந்த ஒர்க்க வந்து எந்த ஒர்க்க சீக்கிரம் முடிச்சு குடுத்தா அதுக்கு ப்ராஃபிட் வரும்? இப்படின்ற மாரி யோசிச்சு, அதுக்கு நெறைய வேல்யூ குடுத்து, அதுக்காக ஒர்க் பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்ப ஒரு வேல்யூபிள் பெர்சனா இருப்போம் நம்ப. வி ஆர் த கான்ட்ரிபியூட்டர் டூ மோ ஹை ஹை ப்ராஃபிட் மேக்கிங்கா இருக்கிறப்ப வந்து என்னன்னா, நம்ம கொண்டாடப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அத வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்து, அது மொத எடுக்கிறப்ப கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். போக போக வந்து நமக்கு பழகிரும். நம்ம செஞ்சிடலாம். அடுத்தது டு டூ லிஸ்ட். ஸோ நமக்கு வந்து பிரியாரிட்டைஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, ஸ்மார்ட் கோல்ஸ், பிரியாரிட்டைஸ், டு டூ லிஸ்ட்ன்றது டு டூ லிஸ்ட் வச்சு தான் பிரியாரிட்டைஸே நம்ம பண்ண முடியும். நம்ம என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்கு, இல்ல என்னென்ன ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கு, இல்ல ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் எழுதி, அது எந்த அளவுக்கு வேல்யூ குடுக்குதோ அதுக்காக பண்ணணும். 4வது அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இங்க வந்து சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் பெர்சனுக்கும் வெரி சக்சஸ்ஃபுல் பெர்சனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் என்னன்னா, தே அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன்றது ஒரு சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷனா இருக்கலாம். இல்ல நம்மளோட வரக்கூடிய மெயிலோட நோட்டிஃபிகேஷனா இருக்கலாம். இல்ல நம்ம கூட வந்து ஒருத்தவங்க வேலை கிடைக்கிற மாரி பேசுறவங்களா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய டயத்த யாராவது எடுத்துட்டு போறவங்களா இருக்கலாம். அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த டைம் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ குறைக்க போறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய சக்சஸே. ஸோ அப்போ வந்து என்னன்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன வந்து அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தூங்கிய கூட செஞ்சிடலாம் தப்பில்ல. அது உடம்புக்கு நல்லது. அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆ நம்ம டயத்த ப்ராப்பரா யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்ப வேல்யூ அடிஷன் டூ அ டைம் ஃபர்ஸ்ட்டு. உலகத்திலேயே வாங்க முடியாத ஒரு பொருள் அப்படின்றது என்னன்னா, அது வந்து டைம் மட்டும் தான். ஸோ அந்த டைம் வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்றது தான். அடுத்தது கன்டினியூயஸ் லேர்னிங். ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஆ இந்த ரொம்ப பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, லேர்னிங் இஸ் இன் மை டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து என்னன்னா, கற்றல்ன்றது என்னுடைய டிஎன்ஏல கலந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த புதுசா அதாவது பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் குரோத்தா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த தேடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம கூட இருக்க எல்லாருமே ரொம்ப தேடல் அதிகமா இருக்கனால தான் டெய்லி காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம எல்லாரோடையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து என்னன்னா, அந்த லேர்னிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு புக்கோட ஒரு பக்கமா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு யூடியூப்ல ஒரு நெறைய கோர்சஸ் டிஜிட்டல் கோர்ஸ் இருக்குது. அத அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து முன்னாடி மாரி வந்து இல்லாம, உள்ளங்கையில் உலகம் சொல்லியாச்சு. நமக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மொபைல் யூஸ் பண்ணி நெறைய கத்துக்கிறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அ இப்ப யூடியூப்ஸ்ல நெறைய விதமான வீடியோக்கள் இருக்கு. ஒண்ணுமில்ல நம்மலாம் 10த், 12த் படிக்கிறப்பலாம் வந்து ஒண்ணு கிளாஸ் டீச்சர் சொல்லி தரணும், இல்ல டியூஷன்ல இருக்க சார் சொல்லி தரணும். அவ்வளோதான். அத தாண்டி எதுவுமே இல்லன்ற மாரி இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. யூடியூப திறந்தா 10த்தா இருக்கட்டும், 12த்தா இருக்கட்டும், என்ன சப்ஜெக்ட்னாலும் சரி, யாரோ ஒருத்தவங்க, யாரோ ஒரு 15 பேர் அத பத்தி பேசியிருப்பாங்க. 15 விதமா. ஸோ அப்ப நமக்கு யாருக்கு பிடிக்குதோ அத போய் கேட்கலாம். சரி ஓகே எனக்கு எக்ஸெல் கத்துக்கணுமா? எக்ஸெல் கத்துக்கிறதுக்கு 15 மணி நேரம் வீடியோ இருக்கும். நான் பவர் பாயிண்ட் கத்துக்கணுமா? அதுக்கு ஒரு 10 மணி நேரம் வீடியோ இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிள். நம்ம நெறைய பேர் சோசியல் மீடியால நெறைய விஷயம் பார்ப்போம். பட் ஆனா, அது நமக்குரியதா பார்க்கணும். அதுக்கே கோர்ஸ் நெறைய இருக்கும். ஸோ அது மாரி சில ஆன்லைன் லேர்னிங் போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில நம்ம கத்துக்கிறோம்னு நெனச்சா கத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு கத்துக்கிறோம். அடுத்தது வந்து ஸோ இப்போ வந்து நியூ ஒர்க்ஸா இருக்கட்டும். இப்போ வந்து இந்த கோர்ஸ்லாம் நம்ம அட்டெண்ட் பண்றப்ப நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். ஓகேவா? ஆ எது வேணாலும் நம்ம கத்துக்கலாம். ஸோ அதுதான் இதில ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இந்த கன்டினியூயஸ் லேர்னிங் ஷுட் பி அவர் டெய்லி ஆக்டிவிட்டி. இட் வில் ரியலி வேல்யூ ஆடிங் டூ அவர் லைஃப். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் கன்டினியூயஸ் லேர்னிங்.
ஸோ அடுத்தது வந்து ஆர்ட் ஆஃப் கிராட்டிட்யூட். ஏற்கனவே கிராட்டிட்யூட் பத்தி நெறைய சொல்லிட்டோம். பட் நான் போன மாசம் ஃபுல்லாவே கிராட்டிட்யூட் தான். நன்றி உணர்வு அப்படின்றது தான். அப்போ வந்து என்னன்னா, அம் இப்ப இந்த இடத்துல ஏன் நன்றி உணர்வ பத்தி சொல்றோம் அப்படின்னா வந்து, ஸோ நமக்கு இன்னைக்கு ஒரு 24 மணி நேரம் சரியா கிடைச்சிருக்கு. நம்ம கூட அசோசியேட் ஆனவங்க எல்லாருமே சூப்பரான இருக்காங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்காங்க. ஸோ அப்ப வந்து அது எதுக்காகன்னா, அப்படியே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்ற இந்த இடத்துல. ஸோ நம்ம அடுத்து போறதுக்கான ஒரு இலக்க போட்டு, அதுக்காக பயணிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு தொடக்கமா தான் இந்த கிராட்டிட்யூட் இருக்குன்றது தான். ஸோ அப்போ வந்து அடுத்தது நம்ம எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இங்க அப்ரிசியேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன மகிழ்ச்சிப்படுத்தணும். அதாவது நான் சொல்றது ஃபேக் அப்ரிசியேஷன் கிடையாது. ட்ரூ அப்ரிசியேஷன் பத்தி பேசுறேன். உண்மையாவே ஒரு விஷயம் செஞ்சிருக்கான், நல்லா செஞ்சிருக்கான் அப்படின்னா, அவன தட்டி குடுத்தோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து அப்ப அந்த அப்ரிசியேஷன் வந்து நெறைய குடுக்கும். அப்ப அவன ஒ எ ச அந்த அந்த நபர வந்து நம்ம எப்பயுமே ஒரு மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு அவன் சரியான வேலை செய்றப்ப, அவன தட்டிக் குடுக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப வந்து அது செய்றப்ப ரொம்ப நல்லாருக்கும். அப்புறமா வந்து அ ஸோ நம்ம எது செஞ்சாலும் சரி ஃபோக்கஸ்டா செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எத செஞ்சாலும் ஃபோக்கஸ்டா அந்த ஒரு வேலைக்கு ட்ரூ கண்டிப்பா வந்து தப்பா அப்படின்றது வந்து வந்து எல்லா புக்ஸ்லயும் எல்லா இதுலயுமே சொல்றது என்னன்னா கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் தான். ஸோ நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் பண்ணணும். இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ப்ரொமோட்டோமோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 25 மினிட்ஸ் ஒரு விஷயத்த கண்டினியூஸாக நீ பண்ணிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்து அதை ஃப்ரீயாக நம்ம பிடிச்ச விஷயத்த செய்யலாம். ஒரு அதுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு 5 நிமிஷம் உனக்காக நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம், கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த செய்கிறோம், படிக்கிறதா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி, அதில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் அடுத்தது டிஜிட்டல் வெல்பீயிங். ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஒரு இணையத்தில் கிட்டத்தட்ட வந்து 67% மக்கள் வந்து இந்த உலகத்தில் எல்லாம் இணையத்தை பயன்படுத்துகிறதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அதில் குறிப்பாக ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரத்துலேருந்து 7.5 மணி நேரம் வரைக்கும் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்டர்நெட் வந்து அவங்க தொழிலுக்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்டிங் அப்படின்றது இந்தியாவில் ஒரு சராசரி மனிதன் மக்கள் வந்து எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்கலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறது சரியான விஷயம் தான். அதை அந்த டூலை வந்து சரியாக பயன்படுத்தணும். ஆனால் அதே இது இல்லாமல் நம்ம சேட்டிங் மற்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது இட்ஸ் டைம் ஈட்டர் தான். ஸோ தேவையில்லாம நம்ம டயத்த அது எடுத்துக்கும். அப்போ வந்து நம்ம யூடியூபா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே நம்ம டிஜிட்டல் அ நம்ம சைபர் செக்யூரிட்டிலாம் பத்தி பேசியிருப்போம் ஏற்கனவே ஒரு மந்த்ல. அப்போ வந்து என்னன்னா, நம்ம எல்லா ஆப்புக்கும் நம்ம ஆடியோ எஸ், ஓகே அலோ, வீடியோ, ஃபோட்டோஸ் அலோ அப்படின்னு எல்லாமே அலோ அலோன்னு குடுத்துருப்போம். என்னோட லொகேஷன் இருக்குமா அலோலாம் குடுத்துருப்போம். அப்போ வந்து ஒரு Facebookல ஒருத்தர் வந்து தான் ஃப்ரெண்டுட்ட பக்கத்துல 2 பேத்துட்ட பேசிட்டு இருக்காரு. Facebook ஓப்பன் அவர் என்ன பேசுறோம் அது ரிலேட்டடா சைடுல ஒரு ஆட் வருது. அப்ப நம்ம எத பார்க்கணும், எத செய்யணும் அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க முடிவு பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அஹ், நம்மள ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு கன்சியூமரா மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியா பார்க்கறது வந்து தான் உண்மையானது கூட. அப்ப இந்த சோஷியல் மீடியாவோட அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா. ஸோ எப்பயுமே நம்ம தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல் ஆஃப் பண்ணி டிஜிட்டலே பார்க்காம தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில ஒரு ப்ளூ ரேஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்மள தூங்க விடாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து நம்மளுடைய அ ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா நல்லது. அடுத்தது வந்து என்னன்னா, நம்மளுடைய அ டீடாக்ஸ் டேஸ், டிஜிட்டல் டீடாக்ஸ் டே. அதாவது என்னன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்மளுடைய விரதம் இருப்பாங்க, மௌன விரதம்லாம் சொல்லுவாங்கல்ல. சில பேர் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் வந்து என் மொபைலை யூஸ் பண்ண மாட்டேன். 24 ஹவர்ஸ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங், மொபைல் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா, அது ரொம்ப அந்த ஒன் டே ஃபுல்லா வந்து நான் வந்து மொபைல் பார்க்க மாட்டேன். மொபைல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. So இது வந்து ம், ம். ஓகே. ஸோ சாரி? ஹலோ. மொபைல் ஃபாஸ்டிங். மொபைல் ஃபாஸ்டிங். அப்போ மொபைல் ஃபாஸ்டிங் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய அது வந்து
அந்த டேவா இருக்கட்டும், அந்த நம்ம வந்து அது மொபைலுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஸோ அப்ப அது வந்து சிறப்பா பண்ணா நல்லா இருக்கும்ன்றதான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ இங்க வந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஏற்கனவே நமக்கு ஒரு சின்ன கதையோட சொன்னா நல்லாருக்கும். ஸோ ஒரு வாட்டி வந்து ஒரு செஸ் பிளேயர் இருக்காரு. அந்த செஸ் பிளேயர் வந்து நல்லா விளையாண்டுட்டு ஜெயிச்சிட்டே இருக்காரு. ஒரு மன்னனுக்கு வந்து அந்த செஸ் பிளேயரோட ஆணவத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சு, "வா நம்ம 2 செஸ் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயிச்சோம்னா, ஜெயிச்சேன். என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, "சரி நான் கேட்குறேன் நீ கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரி 2 பேர் விளையாண்டுருக்காங்க. கடைசியா முடியிறப்ப, அந்த செஸ் பிளேயர் வந்து அந்த இது ஜெயிச்சிட்டாரு. "உனக்கு என்ன வேணும்னு" கேட்குறப்ப வந்து, பொன் வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேணும்னு கேட்குறப்ப வந்து, "எனக்கு அதெல்லாம் வேணாம். இந்த செஸ்ல மொத்தம் 64 கட்டம் இருக்கும். முதல் கட்டத்துல 1 இது வேணும். 2வது கட்டத்துல 2 வேணும். 3வது கட்டத்துல சாரி 2வது முதல் கட்டத்துல 1, 2வது கட்டத்துல 2, 3வது கட்டத்துல 4, 4வது கட்டத்துல 8. ஸோ இப்படியே அதோட டபுள் த டைம் இன்டு 2 அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அரசன் வந்து சொல்லியிருக்காப்ல, "நீ என்ன கிட்டத்தட்ட வந்து உனக்கு பெரிய புத்திசாலின்னு நினைச்சா, இன்னும் நெல்ல கேட்டுட்டு இருக்கிற. வா அவனுக்கு கொடுப்பா போப்பா" அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தோம்னா, வந்து 10 கட்டம், 15 கட்டம், 32வது கட்டத்துல வரப்ப, அந்த மந்திரி வேகமா ஓடி வந்து, "எங்க நாட்டோட மொத்த கஜானாவும் காலியாக போகுது. நீங்க இன்னும் ஒரு 10 கட்டம் விளையாண்டீங்கன்னா மொத்தமே இதாகும். நம்ம கடன் ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் தான் மன்னன் வந்து தன்னோட ஆணவத்தை இது பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு கேட்பாரு. "சார், சரி நீங்க என்னங்க இந்த மாதிரி கேட்டீங்க? எங்களுக்கு ரொம்ப எங்க நாடே அழிஞ்சிருந்தா தெரியுது. எல்லாம் மொத்தத்தையும் உனக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது கேளுங்க" அப்படின்னு கேட்குறப்போ வந்து, "சரி ஓகே, நீங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்மியா வந்து அவர் வந்து சில பொன் பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்ருக்காங்க அவருக்கு. அதே மாதிரி இப்ப இன்னொரு ஒரு தளத்துல வந்து சொன்ன விஷயம் தான். இப்ப நம்ம ஜனவரி 1ஆம் தேதி ரூ. 1 சேர்க்கிறோம். ஜனவரி 2ஆம் தேதி ரூ. 2 சேர்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா, வருஷத்தோட கடைசியில ரூ. 15,000 சம்திங் வச்சிருப்போம் நம்ம. ஸோ கடைசி நாள் 364 வரும்ல. ஸோ தட் இஸ் அ காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா, நிறைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப அதிகமா குடுக்கும். அப்போ வந்து நம்மளுடைய டெய்லி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது வந்து நம்ம லைஃப்ல மிகப்பெரிய வேல்யூ அடிஷனா இருக்கும். கண்டிப்பா சக்சஸ் இஸ் த சம் ஆஃப் ஸ்மால் எஃபோர்ட் ரிப்பீட் டே ரிப்பீட் டெய்லி. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்குள்ள கொண்டு வரோம். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போனா, இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து 95% நல்லா இருக்கும். ஒரு 5% தான் ஒரு சில சில மாற்றங்கள் செய்யணும்னு இருக்கும். அந்த 5% மாற்றம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம சீக்கிரமா நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிடலாம். கண்டிப்பாக நாம் அனைவரும் நம்மளுடைய வேல்யூவ நம்மளுடைய அனைத்து அனைத்து செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலயும் நம்ம செய்வோம். செஞ்சு நாம வந்து ஆ அந்த 80-20ல 20 சைடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி விவேகானந்தன் சார். எப்பவும் போல அருமையான ஒரு செஷன் கொடுத்துருக்குறீங்க. நல்ல ஒரு பிபிடியோட ஒரு நம்மளுடைய இண்டிவிஜுவல் வேல்யூ அடிஷனுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, கிராட்டிடியூட்ல இருந்து, பல பல விஷயங்கள் காம்பவுண்டிங், பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல இருந்து மிக அருமையா சென்றிருக்கீங்க. ரொம்ப இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணா அந்த டே, அந்த மனிதனுடைய லைஃப் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லா கண்டிப்பா வேல்யூ அடிஷனாக இருக்குங்கிறதுல எந்த அளவும் சம்மந்தம் இல்லை. அருமையான ஒரு ஸ்லைட் ப்ரிப்பரேஷன். ரொம்ப நாள் உங்கள்கிட்ட வந்து ஸ்லைட் மிஸ்ஸிங் ஒரு 2-3 ப்ரெசன்டேஷனா. ஸோ இந்த தடவை அந்த ஒரு குறையை நிவர்த்தி பண்ணிட்டு அருமையான ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்குறீங்க. சூப்பர். இன்று திருமண நாள், பிறந்த நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது தளத்தில் இருந்தால் இன்வைட் பண்ணி பேசலாம். நம்ம நற்புலரி குடும்பம் சார்பாக உலகில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நம்ம நற்புலரி குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது ஃபீட்பேக்கான நேரம். விவேகானந்தன் சார் செஷன் வந்து எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க. உங்க ஃபீட்பேக் வரிசையா வழங்கலாம். மில்டன் சார் ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார்.
அந்த எனக்கு விவேந்திர சார் பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த விவேகந்தர் தான் ஞாபகம் வரும். அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் இந்த அவேக்ஃபுல்னஸ், அந்த அலர்ட்னஸ் அது எல்லாத்தையும் ஒரு சேர அழகா அதுவும் ஸ்லைடு மூலமாகவும் வண்ண கலங்கள் வண்ணங்களோட ஒரு என்ன சொல்றது இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு விழிப்பு நிலையை உருவாக்கியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் ஐ டேக் இட் பர்சன்லி இஸ் தட் வி ஹவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங். ஜர்னலை பத்தி சொன்னீங்க. அதாவது வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு அத்தன்டிக்கா ஏன் இமெயில் கூட எழுதும்போது கொஞ்சம் பேசிடுவாங்க. பட் ஆனால் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னீங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ரெலவென்ட் டு மீ அண்ட் ஆல்சோ அதர்ஸ் ஆல்சோ நினைக்கிறேன். ஏன்னா அது எழுதுறதுங்கிறது வந்து ஒரு பயிற்சி, அது ஒரு பழக்கம். அதை வந்து இன்னொரு சொல்லப்போனா எழுதுறதுங்கிறது ஒரு தவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க மூலமா புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அதே போல பல காரியங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சிறப்பு. இன்னும் தொடர்ந்து வந்து சிறப்பு செய்யுங்க. உங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஒர்க் வந்து மகிழ்ச்சியான விஷயம். நன்றி சார். தேங்க்யூ மில்டன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. ஜேர்னல் ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொன்னார் சார். கண்டிப்பாக எல்லாருமே நிறைய எழுதணும். அவங்கள பற்றி முதல்ல எழுதினாலே போதும். நிறைய விஷயங்கள் நமக்கே நவோதய மாதிரி ஒரு பெரிய பலன் கிடைக்கும். சரவணன் சார், உங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுத்தீங்க சார். நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு முதல்ல சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது சார். அதே மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறையா படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ரொம்ப அருமையாக மேலும் நீங்கள் இந்த கிளாஸ் எடுக்கணும் உங்களை போட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவளோட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்கிறேன் சார். வணக்கம். தேங்க்யூ சரவணன் சார், அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சார் சொன்னதில் பார்த்தோம்னாக்கா நம்ம ஸ்க்ரீன் டைம் குறைக்கிறது, பர்டிகுலராக தூங்கும்போது நம்ம இந்த கடைசி வரைக்கும் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு மூடிட்டு தான் படுக்கிறோம். இன்னைக்கு என்னதான் நம்ம 1000 பேசினாலும் அதோட பழக்கம் மாத்துறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. இந்த ப்ளூ ரே வந்து நிறைய நம்ம தூக்கத்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாருக்குமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அடுத்து யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. நித்யா மேடம் பேசுவோம். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ஸ்க்ரீன் வந்து வேற ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டேன். அதான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக நான் பிபிடியில் ரெடி பண்ணுது. இப்போ கூட அந்த ஸ்லைடை ஷேர் பண்ணுறது பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைம் அந்த நான் நினச்சது லேப்டாப்லேருந்து ஷேர் பண்ணது, அந்த இதை ஷேர் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன். ஒரு தவறுதலாக ஆயிடுச்சு, மன்னிக்கவும். நன்றி. நித்யா மேடத்துலேருந்து தப்பிக்க முடியாது. அவங்க இந்த மொபைல் ஃபாஸ்டிங்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஃபாஸ்டிங், எலக்ட்ரானிக் மீடியா எல்லாத்தையும் ஃபாஸ்டிங் கொடுத்துடணும். ஒரு நாள் ஃபுல்லாகவே டிவியா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, நம்ம வந்து ஈவன் நம்ம டூ வீலர் கூட ஒரு ஃபாஸ்டிங் கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் நடந்து போற மாதிரிலாம் ஒன் டே நம்ம பிளான் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ. வேறுசேன் தேங்க்யூ மேடம் உங்களோட ஃபீட்பேக்கு. வேறுசேன் சார் நீங்க பேசுங்க. அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஸ்பெஷல் வணக்கம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துகளும். அக்கா நித்யா தேவி அக்கா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப வீடியோவை ஆன் பண்ண கண்டுக்காம போயிட்டாங்க. அவங்களுக்கும் அக்காவுக்கும் வணக்கம். எங்கக்கா போயிருந்தீங்க அப்படின்னு கேட்க தோணுது. போயிட்டு போகட்டும், வரட்டும், இனிமே வருவாங்க, தருவாங்க. போகட்டும்க்கா. நான் உங்களுக்காக ஒரு பாட்டு இப்ப அதான்க்கா பாடிடலான்னு இருக்கேன்க்கா. நல்ல பொழுதையெல்லாம் எஸ்எம்மில் கெடுத்தவர்கள், அதாவது சோசியல் மீடியாவில் கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அதற்கு பதிலாக நல்ல விதையாக எஸ்எம்ஐ யூஸ் பண்ணியவர்கள், சோசியல் மீடியாவை பயன்படுத்தியவர்கள் பிஐ ஆக மாறிவிட்டார்கள். பிஐ என்னன்னா பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ரெண்டையுமே அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. நல்ல விதமா பயன்படுத்தினா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரமாவது செல்போன், அதுல வந்து ஃபாஸ்டிங், மொபைல் ஃபாஸ்டிங் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம அதையும் டைம் பிளானிங்ல அதையும் கொண்டு வந்துட்டோம்னா, எப்பப்பெல்லாம் மொபைல் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தோம்னா நல்லபடியா ஆக்க முடியும். விவேகானந்தன் ஐயா அவர்கள்ட்ட ஒரே ஒரு தான், அன்பீஸ் ட்வின்ஸுங்கிறதுக்கு முதல்லயே விளக்கம் கொடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெயர் இதுல வந்து பெயர் காரணம் அப்படின்னு ஒரு இலக்கணமே இருக்கு. பெயர் வைக்கிறப்ப பெயர் காரணம்னு ஒரு இலக்கணம், அந்த பெயரை சொன்னாலே அது இனிப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அன்பீஸ் ட்வின்ஸுங்கிறதுக்கு என்ன காரணங்கிறதையும் உங்களுடைய ஏற்புரைகளை சொல்லி வரணும். அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை இன்று போல் என்றும் தாருங்கள் என்ற அன்பு வேண்டுகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றி. நன்றி சார். தாமோதரன் சார் நீங்க பேசலாம். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். இன்று விவேகானந்தா சார் மிக சிறப்பான ஒரு செஷன் எடுத்தார். எழுதுவது என்பது ஒரு சிறந்த கலை. நாம் படிப்பதை விட ஒரு தடவை படித்தால் 10 தடவை படித்தால் கூட அந்த ஒரு தடவை எழுதி பார்த்தால் மூளையில் அப்படியே பதியும் என்று ஆசிரியர்கள் கூறியது இப்போது நிறைவேற்றி வருகின்றது. இரண்டாவது, ₹1 ஒவ்வொரு ரூபாயாக கூட்டிக் கொண்டு சென்று சேமித்தால் சேமிக்கும் பழக்கம் ஒன்றுதான். சேமித்து பார்த்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை. கடைசி வரையில் ஒவ்வொரு ரூபாயாக கூட்டிக் கொண்டு செல்ல முடியவில்லை. அது பாதியிலேயே நின்றுவிட்டது. அது இப்பொழுதுதான் மறுபடியும் நிறுத்தி பார்த்தேன். விவேகானந்தா சொன்னது போல கடைசி வரை ஒரு முயற்சி எடுத்தால் கடைசி வரை முயன்று பார்க்க வேண்டும். ஆனால் அந்த முயற்சியில் அன்று நான் விட்டுவிட்டேன். சிறப்பான செஷன் சார். விவேகானந்தா சார் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் ஒவ்வொன்றும் கூறியிருக்கின்றீர்கள். நல்ல செஷன் சார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். ஆக்சுவலி எழுதி பார்க்கறது வந்து அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி சார் சொன்னாரு, நீங்க சொன்னீங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், பழைய நோட்டீஸ்ல தச்சு கொடுப்பாரு, எழுதுவார், போட்டுப்பாரு, கணக்கெல்லாம் படிக்காத போட்டுப்பாரு இருந்தார். அது மாதிரி அதை ஞாபகப்படுத்தினீங்க. தேங்க்யூ. லோகநாதன் சார் நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். தவறுதல உங்களை விட்டுட்டு தாமோதரன் சாரை கூப்பிட்டா மன்னிக்கவும், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். விவேகானந்தன் சார் எப்பவுமே நல்ல கிளாஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுதான் முதல்ல சொன்னார் சார் சொன்னாப்பே அவர் ஒரு விவேகானந்தர் தான். அடுத்தது வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயத்த தான் சொன்னாலும் ரொம்ப அழகாக சொன்னார். டைம் மேனேஜ்மெண்ட்டு, நன்றி உணர்வு, பாராட்டுகள். அடுத்தது மொபைல் பாஸ்டிங், அதை ரமேஷ் சார் அவர்கள் இன்னும் நல்லா அழகாக சொன்னார். எப்பவுமே நம்ம நட்புலரியில் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறது ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு சின்ன பாடல். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தது தான்
இரவும் பகலுமாய் கல்லாகி இருந்துவிட்டு அழுத்தம் இல்லை என்று அலட்டி கொண்டார். தூங்காது தம்பி தூங்காது. தேங்க்யூ சார். விவேகானந்த் சாருக்கு நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி. சார், நன்றி. சார் நீங்க சொன்னதுல அடுத்த ஒரு முக்கியமான வரியும் சேர்த்து சொல்லிடுறேன். உழைத்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார், உழைத்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார், இங்கே குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு வரும். கண்டிப்பா நம்மளுடைய பட்டுக்கோட்டை அவர்களுடைய வரிகளுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த வரிகள். கண்டிப்பா வந்து எனக்காவது ஒரு நாள் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போற நேரத்தில் அதெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பு சார், நன்றி சார். நன்றி சார். ஒரே ஒரு இன்டரப்ஷன் சார், மன்னிக்கணும். இந்த சேமிப்புல ஒரு நாள் ₹1 போட்டு 2வது நாள் ₹2 போட்டு நான் அது என்னமோ எனக்கு ஒரு பழைய ஞாபகம். 16வது நாள் 1,00,000க்கு மேல போடுற மாதிரி வருங்கிற மாதிரி எனக்கு ப்ரொக்ரெசிவ் growth. சார் ஆக்சுவலா வந்து நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலா வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இந்த செஸ் போர்டோட சொன்னேன்ல, அந்த செஸ் போர்டு இருக்கிறது நீங்க சொன்ன அந்த 16,000 1,00,000 சம்திங் வரும். ஆனா நான் சொன்னது வந்து என்னன்னா வந்து முதல் நாள் ₹1, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹3. அப்ப அந்த கடைசி நாள் வர்றப்ப ₹365 வரும். ஸோ அதை ஆட் பண்ணோம்னா வந்து அந்த 15,000 சம்திங் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார். அதை தெளிவுபடுத்திக்கிறேன் சார். நான் தப்பிச்சிட்டேன் சார். நான் கிளாரிஃபை பண்ணிருக்கேன். நான் சொன்னது சரியா ரீச் ஆகல போல. நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அருமையா நம்ம இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி 2 பேரும் போட்டி போட்டு சொல்லிட்டே இருக்கிறீங்க. தேங்க்யூ. குரட்டை விட்டவர்கள்லாம் கோட்டை விட்டார்னு ஒரு வரி பாடினார் நம்ம பட்டுக்கோட்டை வரி. இன்னைக்கு குரட்டை விட்டவர்கள்லாம் கோட்டை விட்டார் விவேகானந்தன் சார் செஷனை அப்படிதான் சொல்லணும். அடுத்து வெங்கட்ராமன் சார், நீங்க பேசலாம். வேற ஏதாவது தளத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கூப்பிடுறேன். பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்க கண்டிப்பா கூப்பிடுங்க. வணக்கம் சார். நற்புலரி ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். கண்டிப்பா வந்து வேல்யூ ஆட்ஸ்ல 2-3 விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல முக்கியமா வந்து அந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஏன் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா வாழ்க்கையில பல விஷயங்கள் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச பழைய விஷயங்கள் வந்து நமக்கு உதவிகரமா இருந்தாலும் அது நமக்கு இப்போ நேர்மாறா இருக்கிறது அப்படின்னும் போது இந்த எலக்ட்ரிசிட்டியில கண்டுபிடிச்ச அந்த பல்பு வந்து நமக்கு இப்போ பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்றத இன்னைக்கு நிறைய வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. அதை வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா போட்டிட்டு காமிச்சிங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்குல வரும்போது ரொம்ப அழகா எடுத்துக்கான்னு சொன்னீங்க சார். ஒரு நாளைக்கு ₹1. இது ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா ஒரு நாளைக்கு ₹1 எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாயா சேர்த்துக்கிட்டே போகணும். அப்ப 365 நாள் ₹365 வந்திருக்கும். இதை வந்து 10ஆம் கிளாஸ்ல ஒரு பாடமா இருக்கு. அதை வந்து இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்றதுல அப்போ நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹65,000 மேல சேர்ந்திருக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு. நம்மளால இப்போ பேசும்போது நம்ம லோகநாதன் சார் சொன்னார் என்னால பண்ண முடியலன்னு. நம்ம சிறுதுளியே பெருவெள்ளம்ன்றத ரொம்ப அழகா நம்ம இன்னைக்கு விவேகானந்தர் சார் அதுல அடிக்கோடிட்டு சொன்னாரு. அதுபடி பார்க்கும்போது 30 நாளைக்கு சேருங்க, அப்பவே நமக்கு இல்ல கிட்டத்தட்ட ₹500 வந்துடும். அப்ப ₹6,000 வந்துச்சு 12 மாசத்துக்கு. இதை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க, அவ்வளவுதானே. சின்ன சின்னதா பண்ணுவோம். சோ பெருசா உடைக்கிறது கஷ்டமா இருக்கும்போது இந்த வேல்யூ ஆட்ல ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம இன்னைக்கு ஏற்படுத்திக்கலாம்ன்றத. சோ இன்னைக்கு நம்ம சிறு பழக்கத்தை தொடங்குவோம். எல்லாரும் தொடங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க யார் ஒருவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களோ அவன் தான் வெளியே வந்து இல்ல சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாம்பியன் ஆகிறதுக்கு பெரிய கப்பலாம் தேவையில்லை. நம்ம இன்னைக்கு கப்பை வந்து எமோஜிலையும் போட முடியும், இதுலயும் செய்ய முடியும். சோ உங்களை நீங்களே பாராட்டிக்கலாம். அதுதான் நோ தை செல்ஃப் அப்படின்னு ரமேஷ் சார் சொல்றாரு. கண்டிப்பா நம்மளை பத்தி நாமளே எழுதிக்கலாம். இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு உங்க செஷன் மூலமா வந்தது சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் பேச வேண்டாம் தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கா இருந்தாலும் அதை எடுக்காம இருக்க முடியாது, பேசணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டி இருக்கீங்க இல்லையா, அதுதான் ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் சார். சோ வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு நீங்க வந்து இல்லையா பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்திருக்கீங்க. பேசாத ஒருத்தரை கூட பேச வச்ச ஒரு பெருமை வந்து விவேகானந்தர் சாருக்கு உண்டு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர் அவரோட பேர்லயே இருக்கு. சோ அவருடைய இன்னைக்கு செஷனும் அந்த மாதிரிதான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. சிறப்பு சிறப்பு சார் விவேகானந்தன் சார். மாதம் தனித்தனியாக சேமித்தால் அந்த கஷ்டமே தெரியாது. 365 நாள் கஷ்டமா தெரியுது, பாதியிலே விட்டுட்டோம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் இதை கூறியதற்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.
தேங்க்யூ சார். ஒரே ஒரு privilege சார். ஃபீட்பேக் ரெகுலரா நம்ம கேட்போம். அவர் ஏன் திடீர்னு ஒரு வேர்டு ஃபாஸ்டிங் வந்துட்டாரு தெரியல. டெய்லி பேசுங்க சார், டெய்லி ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே உத்வேகமா இருக்கும். கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் எதிர்பார்க்குறோம். நன்றி வெங்கடானந்த் சார். ஹீலர் சார் நீங்க பேசுறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். 2-3 நாளாக ட்ராவல்லே இருக்கிறது. ஒரு ப்ரோக்ராம் ஒன்று மெட்ராஸில் கொடுக்கறதுனால 48 days அது கண்டினியூஸாக அது புக் பண்ணியிருக்காங்க. அதில் தான் போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வர வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். அதாவது வேல்யூஸ், மதிப்பை உணர்கிறோமா, மதிப்பை கூட்டுகிறோமா? மதிப்பை உணர்ந்தால்தான் மதிப்பை கூட்ட முடியும். மதிப்புங்கிற அந்த எக்ஸிஸ்டிங் இருக்குது, இருக்கிறத முதல்ல பார்க்க தெரியணும். அப்படிங்கும்போது அந்த நீங்கள் ₹1 சேர்க்கறது அப்படின்னு சொன்னீங்க. எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா, ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ செவ்வாய்க்கிழமை உண்டியல்னு இருக்கும். ஒரு சுவாமியை வச்சுக்குவோம். குருவாயூரப்பனுக்கு வியாழக்கிழமை ஒரு நாள், வைத்தீஸ்வரன் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு குருவாயூர், அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு வெங்கடாஜலம் எங்கள் குலதெய்வம். ஸோ விளக்கு வச்சு உண்டியல் வச்சு, அதாவது சுற்றி ஒரு அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு பாட்டை பாடி, அதாவது இந்த ஸ்மரணைன்னு சொல்லுவாங்க. எதை பற்றிய நம்மளோட ஸ்மரணை இருக்கோ அந்த ஸ்மரணை வந்து அந்த ஸ்மரணை பண்ண 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 அந்த தன்மை வந்து நமக்கானது. நம்மளால ஒன்றும் எஃபர்ட்லாம் போட வேணாம், பண்ணுறது சாதாரணமாக அந்த ரொட்டீனாக செவ்வாய்க்கிழமை ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேலை அது பாட்டுக்கு அது அக்யூமுலேட் ஆகும். த அக்யூமுலேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி ஹாவ் அ ஹை இம்பேக்ட். அந்த ஹை இம்பேக்டை என்னால் என்ன முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். திடீர்னு மாத கடைசியில் திடீர்னு காசு இல்லைன்னா கூட இறைவனே கொடுத்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு சீட்டை போட்டுட்டு உள்ளே போட்டுட்டு அங்கேயே அந்த காசு எடுத்துக்கிட்டு இந்த மாத கடைசியில், அதாவது அடுத்தவன் கடைக்காரன்ட்ட போய் காசு கட்டிட்டு இருக்கிறத கடவுள்கிட்ட கையை கட்டிட்டு நின்றுடலாம். ஓகே, இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறது. அதாவது என்னென்னா, காசை போட்டுட்டு எடுத்துக்கிறாங்க, போட்டது என் காசு தான், கடவுள் காசே கேட்கல, ஏன்னா நாங்கள் சேவிங் ஆட்டிடியூட் வரத்துக்காக பண்ணது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பாட்டம். ஸோ ஒரு நாள் வந்து அந்த ₹10 போட்டு பாருங்கள். ₹10, அடுத்த நாள் ₹20, அடுத்த நாள் ₹30, இப்படியெல்லாம் பார்க்க முடியும். அடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, முடியலேன்னு முடிச்சிடக்கூடாது. நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறோம், முடியலேன்னு முடிச்சிடுறோம். சீட்டை போட்டுட்டு எடுக்கணும், திருப்பி போடணும். போட போட உங்களோட அக்யூமுலேஷன் வெவ்வேறு இடத்துல. ஒரு நாளை நான் என்னென்னா, என்னோடய ரூல் என்னென்னா, நான் வீடு கட்டணும், ஆனால் செலவு இல்லாமல் கட்டணும். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இதெல்லாம் என் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி சார் செலவு இல்லாமல் வீடு கட்டுறது? பண்ணலாம். அந்த தன்மை என்னென்னா, 10 இடத்துல ஒரு வீடு வாங்கி, அதாவது என்னென்னா 10 இடம் வாங்கி 10 இடத்துல 9 இடத்த விற்று ஒரு இடத்துல வீடு கட்டுறது அப்படிங்கிற பிளானில் ரொம்ப வருஷமாக இப்போ இடத்த மட்டும் வாங்கிக்கிட்டே இருப்பேன். இடம் ஏற்றிக்கிட்டே இருக்கும் வேலை. அப்படிங்கும்போது வேல்யூஸ் அப்படிங்கிறது நீங்கள் செய்யறதுக்கே மதிப்பு உண்டு. அந்த தன்மையோடு நம்ம ட்ராவல் ஆகலாம். இந்த நீங்கள் வந்து அந்த தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டை வந்து நாங்கள் அடுத்த வெர்ஷனை யூஸ் பண்ணுவோம். தூங்காம ஓடுதடா ஆறு, தூங்காம ஓடுதடா ஆறு, அது தூங்கி புட்டா நமக்கு ஏது சொரு, ஓயாம சுத்துதடா பூமி, ஓயாம சுத்துதடா பூமி, அது ஓய்வெடுக்கும் நாள் இருந்த காமி. தூங்காதே தம்பி தூங்காதே, இப்ப தூங்கி புட்டு பின்னாடி ஏங்காதே. பட்டுக்கோட்டை வார்த்தைகளை போட்டு, பட்டுக்கோட்டை வார்த்தைகளை போட்டு, இந்த புரட்சி யாரு பாடி வச்ச பாட்டு, கண்ணை முழிச்சுக்கடா நீயும் இதை கேட்டு, உன் சுறுசுறுப்ப காரியத்துல காட்டு. தூங்காதே தம்பி தூங்காதே, இப்ப தூங்கி புட்டு பின்னாடி ஏங்காதே. நம்ம தூங்காம இருந்தா பல பேரை தூங்க விடாம அவர்களுடைய கனவுகளையும் நினைவுகளாக மாற்றுவதற்கு நம்மளோட எஃபர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி டே, எவ்ரி மூமெண்ட், எவ்ரி ஆக்டிவிட்டி ஹாவ் அ ஹை இம்பேக்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். தேங்க்ஸ் லாட் சார். இதெல்லாம் வந்து உற்சாகப்படுத்திட்டீங்க. காலகாலத்தால் பாட்டை பாடின தெய்வத்துக்கும் சரி, அந்த வார்த்தைகளை கொடுத்ததும் சரி, இதுக்குள்ள போய் இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் இந்த கான்ட்ரைஸ் பண்ணாம தூங்கி விட்டேன்னா அது தப்பாயிருக்குல்ல. அதனால வர வச்சிருக்கீங்க தெய்வமே. வாழ்க பல்லாண்டு. ஒவ்வொரு நாளும் சில பேர்னால நம்ம நல்லா வாழ்வோம், இன்று புதிதாய் வாழ்வோம், நான் இன்று வாழத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யற ஒரு ஆக்டிவிட்டியும் மற்றவர்களையும் வாழ வைக்கும். நன்றி. வாழ்க பல்லாண்டு. கீழத்தியாக திருச்சியில் நன்றி நண்பர்களே. வாழ்க பல்லாண்டு. சார், காம்பவுண்ட் எஃபெக்ட் பத்தி சொன்னதுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த இடத்துல.
ஆக்சுவலா வந்து ஒரு செஷன் வேற அட்டெண்ட் பண்றப்ப தான் சொன்னாங்க. இப்ப நான் வந்து ஒரு 2 வீலர் வாங்குறப்ப நான் வந்து லோன் போட்டு தான் வாங்கினேன். ஏன்னா இதுக்கப்புறம் லோன் போடாம வாங்கணும் அப்படின்றதுக்காக, இப்ப நான் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறேனோ அத்தன ரூபா மட்டும் எடுத்து வச்சுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னா ரூ. 50 எடுத்து வச்சுருவேன். ஸோ இதே மாரி எடுத்து எடுத்து வைக்கிறப்ப 5 வருஷத்துல பார்த்தா ஒரு 50,000 கிலோமீட்டர் போயிருந்தா ரூ. 50,000 சேர்ந்திருக்கும். ஸோ அப்ப பழைய பைக்க நான் சேல் பண்ணிட்டு, புது பைக்க நான் வாங்குறப்ப எந்த கடனும் இல்லாம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் காம்பவுண்ட் எஃபெக்ட்ல ஒரு இது நடந்தது சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஸோ கண்டிப்பா வந்து அந்த சேவிங்ஸ் வந்து நம்மள எப்பயுமே வந்து பாதுகாப்பா உணர செய்யும், பாதுகாப்பா வச்சுக்கும். பணம் வந்து தைரியத்த குடுக்கும். பணம் நமக்கு வந்து சந்தோஷம் குடுக்குறதில்ல, கண்டிப்பா தைரியத்த குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேல்யூ அடிஷன் அதுவும் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சார் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா தேங்க் யூ சார். சூப்பர் சூப்பரான தேங்க்யூ ஹீலர் சார் அண்ட் விவேகானந்த் சார் 2 பேருமே போட்டு போட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து நாகலி மேடம் பேசுறீங்களா? வேற யாராவது பேசுறீங்களா தளத்துல? இல்லைன்னா சார்கிட்ட ஏற்புரை கொடுத்துடலாம். சிவகணி மேடம். சார் உங்க ஏற்புரை எடுத்துக்கங்க. சார் நாகவல்லி மேடம், நாகவல்லி நவநீதகிருஷ்ணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேசுங்க மேடம். சார் நற்புலரியின் காலை வணக்கங்கள் அனைவருக்கும். சார் எக்ஸலண்ட்டாக இருந்தது சார், கிளாஸு சூப்பராக இருந்தது. வேல்யூ இந்த கிளாஸோட வேல்யூ வந்து ஒரு நாளுமே கூடிக்கிட்டே போகிறது. ஒவ்வொருக்கிட்டே இருந்தும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இதில் நிறைய பாயிண்ட் ஒவ்வொரு நாளுமே நம்மளை எப்படி நிறைய கொண்டு போகலாங்கிறதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப நல்லா இருக்கு சார். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த தூங்காத தம்பி பாடலை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது அது. ஏன்னா அந்த பாட்டோட அர்த்தங்களே இப்பதான் தெரியற மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ அற்புதமா இருந்தது அந்த பாட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலையில எந்திரிக்கிறதோட மதிப்பு கூட்டல் நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா நானும் எப்பவுமே அந்த 4:00 எந்திரிக்கிற பழக்கம் உள்ளவங்க. அதனால எனக்கு அதே மாரி எனக்கு நீங்க சொன்னத பார்த்தா எனக்கு நானும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டு போறேன்னா, அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோங்கிறது எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸு. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார். சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துருங்க மேடம். ஏர்லியா எழுந்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள் சொன்னீங்க, ஆக்சுவலி சார் டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய ஹெல்த் எஃபெக்ட்ஸும் இருக்கு. நம்மளோட ரொட்டீனை அழகாக கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். பல எஃபெக்ட்ஸ் இருக்கு. நீங்கள் ரெகுலராக காலம்பரை எழுந்துக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பராக இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நட்புலர் இணைங்க. வேற யாராவது ஃபீட்பேக்? தேங்க்யூ மேடம், நாகலி மேடம், உங்கள் ஃபீட்பேக்கு. விவேகானந்தர் சார் உங்கள் ஏற்புரை கொடுக்கலாம். கண்டிப்பா சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு அளித்த நம்மளுடைய அற்புதை தளத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். கண்டிப்பாக வந்து நேற்று நைட்டு வந்து குமரேசன் சார் பேசினார் ஒரு 7:30 மணி வாக்கில். சார் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணதான் இது. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த நேரத்தில் நான் பண்ணியிருக்கிறது அந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி. கடைசியாக சொன்ன நாகவல்லி மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஸோ அதுக்கு முன்னாடி பேசின நம்ம ஹீலர் சார், அவர் எப்பயுமே ரொம்ப ஒரு வைப்ரேட் வைப்ரேட் ஸோ டைனமிக் பர்சன். ஸோ அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கு முன்னாடி பேசின வெங்கட்ராமன் சார், அவருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி பேசின லோகநாதன் சார், அவருடைய பாட்டும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி பேசின நம்மளுடைய நித்யாதேவி மேடம், அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் நம்மளுடைய எப்பயுமே வீரா சார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நபர். அவர் வந்து எப்பயுமே எல்லாருமே மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப சிறப்பாக ஒரு பண்ணிக்கிட்டு இருக்க நபர். அந்த அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய ஆஹ், தாமோதரன் சார் எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு முன்னாடி பேசின நம்மளுடைய மில்டன் சார், அவர் வந்து அவருடைய வாழ்த்துக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து பேசினா நம்ம எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ரமேஷ் சார், எப்பயுமே வந்து இந்த கண்டினியூஸ் லேர்னர் அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் தூரத்துலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் நான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றும் நம்மளுடைய அனைத்து அமைப்பாளர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், ஃபவுண்டர் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்களை நமக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தி நம்மளுடைய மரியாதையை சமுதாயத்தில் பெற வாழ்த்துக்களை கூறி
வாய்ப்புகள் தனித்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பீஸ் ட்வின்ஸா? ஸோ அன்பீஸ் ட்வின்ஸ்ன்றது வேற எதுவும் இல்லை மேடம். ஆக்சுவலாக எங்கள் பாப்பா வச்ச பேர் தான் அது. அன்புன்றது அனன்யா அப்படின்ற பேரோட அன், அபிநயா அப்படின்றதுக்கு பிஐ. ஸோ அதாவது அன்பீஸ் ட்வின்ஸ் அப்படின்றதுக்காக தான் அந்த பேரை வச்சுருந்தோம். ஸோ அதுதான் அதுக்குரிய பேருக்கா. ம். ஓகே மேடம். ஸோ என்னோட இதுக்கு ஒரு பேர் காரணம் அன்பீஸ்னா அதுதான். நீங்க சூப்பரா வச்சிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இல்ல நீங்க இவங்க 2 பேரும் வச்சிருக்கிறத பார்த்து எனக்கு நிறைய நாள் கன்ஃபியூஷன் உண்டு. இந்த 2 பேருக்கு என்ன ரிலேஷன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைச்சேன். உடைச்சிட்டீங்க இன்னைக்கு. சூப்பர் சூப்பர், சார் வாழ்த்துக்கள். 2 பேரும் ஒரே ஊர் சார். 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க சார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. 2 பேரும் ஒரே ஊரு. நமக்கு ஒரே அர்த்தம் தெரியல ஐயா. நீங்க டிராவல் ஆகிற விஷயங்கள் நாங்க பார்க்கறோம். 2ஐயும் ஒரே மாதிரி பார்க்கறோம். பார்க்கும்போது அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஆனந்தமே வேற. அதனால முதல்ல கேட்டு பெறுதல், கேட்காம பெறுதல், அந்த அந்த புண்ணியம் எல்லாம் நமக்கு எல்லாரும். என்ன தெய்வமே? ஆமா, நீங்க வச்சிருக்கீங்கன்ற, நீங்க வச்சிருந்ததை பார்த்து 2 தெய்வத்துக்கும் என்ன ரிலேஷன் தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கணும்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்காமையே கிடைச்சிருச்சு. சந்தோஷம். யாதும் ஊரே அவரும் கேளீர். சீதம் நன்றம் பிறத்தர வாரா. அடுத்த வரி சார். அதாவது சரி சார். ஒரு அம்பி வந்து தென்றல், ஒரு அம்பி வந்து புயல். ஒரு அம்பி தென்றல், விவேகானந்த அம்பி. இன்னொரு அம்பி புயலென புறப்படும் அக்காவை நாங்கள் தென்றலாய் மாற்றி விடுவோம். ஓகே சார், நன்றி. சாருடைய ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா சார்? கம்ப்ளீட். ஓகே சார், தேங்க்யூ. எல்லாருமே ஆர்வத்தோட இன்னைக்கு வந்து சாருடைய செஷன் கேட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சாருடைய செஷன் நிறைய லேர்னிங் இருக்கு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சம்பந்தமா பணம் மட்டும் கிடையாது,